இன்னைக்கு முதலமைச்சர் ஜெர்மனி போக வேண்டிய அவசியம் என்ன, லண்டன் போக வேண்டிய அவசியம் என்ன? சரி, ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஹாலிடேவா எடுத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம். முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாடு பயணம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமாக பதிலளித்துள்ளார். அதற்கு மேல எதற்கு அந்த பொறுப்பு உருவாக்குனீங்க? காரணம் சொல்லுங்க. எதுக்கு உருவாக்குனாங்க? எல்லாவற்றிலும் அண்ணாமலை திமுகவை விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். திமுக எந்த நல்லது செய்தாலும் அதுக்கு அண்ணாமலைக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற திமுகவோட விமர்சனம் எப்படி பாக்குறீங்க? அண்ணா, இப்ப நான் சொன்னதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில பேசினேங்க. நான் பேசினது எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையில திமுக செய்திருக்கக்கூடிய தவற சொன்னேன். இந்து முன்னணி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதை சொன்னேன். நான் சொன்ன டிஜிபி விவகாரத்துல பத்திரிகை நண்பர்கள் நான் தவறா சொன்னா நீங்க என்னை பிடிச்சிருவீங்க. அண்ணா, நீ டேட்டா தப்பா கொடுக்குறீங்க. நான் அரசு பள்ளி மாணவர்கள் டேட்டாவை நான் கொடுக்குறேன். அது 5% அரசு பள்ளி மாணவர்கள் இங்க கம்மியா இருக்கிறாங்க. ஆதாரத்தின் அடிப்படை இடத்துல இருக்கு முதலீடு ஈர்த்ததில். ஏதோ ஒரு கார் கம்பெனி, ஒரு டயர் கம்பெனி, ஒரு நட்டு கம்பெனி, ஒரு போல்ட் கம்பெனிக்கு வெளியே ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சுட்டு இந்த விவேக் சொல்லுவார் இல்லைங்க, 700 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு லாரி எலுமிச்சம்பழத்துல ஓடுதுன்னு. அந்த மாதிரி ஒரு நட்டு கம்பெனி, போல்ட் கம்பெனிக்கு போயிட்டு அதை மட்டும் போட்டோ எடுத்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஏமாத்த பாக்குறாங்க. இங்க இவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, தெலங்கானா பாருங்க, ஆந்திரா பாருங்க, எவ்வளவு நிறுவனங்கள் அங்க போறாங்க. அதனால் ஏமாற்றுகின்ற வேலை 10,26,000 கோடி, 10.26 lakh crore அவங்க அதிகாரப்பூர்வ கணக்கு. வெள்ளை அறிக்கை கொடுங்க. எப்ப வந்துச்சு, எங்க வந்துச்சு, பில்டிங் ஆயிருச்சா, செங்கல் வச்சாச்சா? இன்னைக்கு முதலமைச்சர் ஜெர்மனி போக வேண்டிய அவசியம் என்ன, லண்டன் போக வேண்டிய அவசியம் என்ன? சரி, ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஹாலிடேவா எடுத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம். 2026 மே மாசத்துல நமக்கு ரிட்டையர்மெண்ட் தமிழக மக்கள் கொடுக்க போறாங்க. நம்ம ரிட்டையர்மெண்ட் ஹாலிடே போலாம். என்ன அதனால என்ன லாபங்கன்னா, மத்திய அரசு இருக்கு, தொழில் ஈட்ட வேண்டியது அவங்க பொறுப்பு. இன்வெஸ்ட் இந்தியா இருக்கு, அவங்க பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கம்பெனி நுழையும் பொழுது பிரச்சனையை சரி செய்வதுதான் இன்வெஸ்ட் தமிழ்நாட்டினுடைய வேலை. நீங்க அங்க போறது வேலை கிடையாது. சரி போங்க. மோடி அவர்களும் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது ஜப்பான், சைனா போய் பணம் கொண்டு வந்தார். அதுக்காக நான் நீங்க போறது தப்புன்னு சொல்ல, போனதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறேன். 10,26,000 கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நட்டு போல்ட்டு எலுமிச்சம்பழத்தை தவிர என்ன கொண்டு வந்தீங்கன்னு காட்டுங்க. இல்லாட்டி 750 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாது, முன்னாடி மாட்ட எலுமிச்சம்பழத்துல என்ன ஓடும்? நான் கேட்கல, மக்கள் கேட்கலாம். அமெரிக்க வரி விதிப்புல 50% காட்டன் இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ் எல்லாமே பயங்கர லாஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஆனா நிதி அமைச்சர் அவங்க கிட்ட நேத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லாம் சென்னையில ஒரு நீண்ட விவாதம் நடத்தினாங்க. மாநில தலைவர்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் அமெரிக்காவுக்கு இங்கிருந்து நாம் எக்ஸ்போர்ட் செய்யற நம்முடைய இது பாத்தீங்கன்னா 5ல் கிட்டத்தட்ட 1%, 20-22% இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மட்டும் போகுது. 50% வரி விதிப்பு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.